அதனால அப்படி நம்ம எடுக்க முடியாது. இது வெற்றி கூட்டணி தான் சொல்லுவாங்க. டாக்டர் ராமதாஸ் இருக்கார், அவர் ஒரு நடிகராக இருந்து நடிகரை கடுமையாக எடுத்து நடிகர்கள் அரசியல் வரக்கூடாதுன்னு சொன்ன அந்த பாமக இன்னைக்கு அவங்க கூட போய் நிக்குமாங்கிற ஒரு கேள்வி. திராவிட முன்னேற்ற கழகத்தில் போய் நின்னாங்கன்னா ரொம்ப சமாளிக்க வேண்டியிருக்கும். அவங்களுக்கு நிக்கலாம் நிக்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. இவர் ஏடிஎம்கே கூட போயிட்டாருனால எதிர போய் நிப்போம் சொல்லி சொல்லலாம். அது என்ன மாதிரி போய் முடியுங்கிற சொல்ல முடியாது. அவரும் முதல் ப்ரிஃபரன்ஸா டிவிக்கு இருக்கும்னு சொல்ல முடியாது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் அவர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய கூட்டம் 23 நடக்கும்போது அதுல திரு டிடி வருவார் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நம்ம என்னுடைய படத்தை பயன்படுத்துறாங்கன்னு சொல்லி சொன்னதுக்கு என் நண்பர் நம்முடைய நலம் விரும்பி பயன்படுத்துறான்னு சொல்லி சொல்றாங்க. அது எப்படி விடுவார் அவர்? அது நயினார் நாயந்திரன் மாறி மாறி பேசுறாரு அப்படின்னு சொல்லி சொன்னவர். அவர் வந்தப்பறம் தான் அவ்வளவு பிரச்சனை சொல்லும்போது நயினார் நாயந்திரன் படம் இருக்கக்கூடிய இடத்துல என் படம் கூட சொல்லலாம்ல. அது எல்லாருக்கும் தெரியும். அவங்க ஒரு அண்ணன் ஒரு இடையில கோவத்தில் இருந்தாலும் அதை சமாரசம் பண்ணியாச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சமாதானம் ஆயிட்டாங்க, எல்லாம் கூல் ஆயிட்டாங்க. அவங்க இங்க ஒன்னா சேர்ந்து வருவாங்க அப்படின்னு பார்க்கணும். அப்போ அவரும் டிவிக்கு கூட போக வாய்ப்பு இல்லை. அப்ப வேற யாருக்கு விடுதலை சிறுத்தைகள் காங்கிரஸ் வராம வராது. அப்ப வேற யார் இருக்காங்க கேள்வி. அதனால தனியா தான் போட்டி இருக்கான வாய்ப்பு இருக்கு. தனியா நின்றால் என்ன ஆகும்? ஏடிஎம்கே டிஎம்கே அலையன்ஸ் ஸ்ட்ரென்தன் ஆன பிறகு எலெக்ஷன் மொமெண்டம் வர 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 அது அதிமுக வெர்சஸ் திமுக தான் இருக்கும். இவர் ஒரு மொமெண்டம் ட்ரை பண்றாரு இல்லையா, ஒரு நெரேட்டிவ் ட்ரை பண்றாரு இல்லையா, டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் தான் போட்டின்னு. அது இருக்காது. நீங்க எந்த ஊடகங்கள் போட்டாலும் திரு ஸ்டாலின் படத்தையும் திரு எடப்பாடி படத்தையும் தான் போட்டு நிற்பாங்க. அதுல அண்ணன் சீமான் படத்தையும் விஜய் படத்தையும் போடுவாங்க. அது ரெண்டாவது லேயர்ல தான் போட்டு வச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் லேயர்ல இந்த ரெண்டு பேருக்கு தான் போட்டி. இவங்க ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் தான் முதலமைச்சர் வர போறாங்க அப்படிங்கிற ஒரு கணக்கு தான் இருக்கும். ரெண்டாவது அப்ப அந்த இடத்துக்கு தான் போய் நிற்பார். அவர் நான் திமுகவோடு போட்டி போடணும் அப்படிங்கிற இடம் போய் அவர் நாம் தமிழரோட போட்டி போடுவார். நாம் தமிழருக்கு மேல போறாரா கீழே போறாரா? கீழே போயிட மாட்டார்னு நினைக்கிறேன். நாம் தமிழர் அளவுக்கு அதற்கு மேலே போகலாம். சோ நம்ம ஏற்கனவே பல சந்தர்ப்பம் சொன்ன 10-20% வாக்குகளை வாங்குவார். நீங்க முதல்ல இன்ட்ரோடக்ஷன் சொன்னீங்க அவர் ஸ்பாயிலரா இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்பாயிலருங்கிறது யாருக்குங்க பார்க்கணும்ல, அவர் ஒரு கேம் சேஞ்சரா இருக்காருன்னு பார்க்கலாம். சோ யார் வீழ்ந்தார்களோ அவர்களுக்கு ஸ்பாயிலர், யார் வாழ்ந்தார்களோ அவருக்கான லக்கி சாம். அதனால எப்படினாலும் இருக்கலாம்ல. சோ அவர் ஒரு கிங் மேக்கரா இருக்கார் அப்படின்னு நீங்க கருதிக்கலாம். அவர் ஒரு வாழும் காமராஜர் அப்படின்னு நீங்க வச்சுக்கலாம். அவர் பிரதமர்களை முதலமைச்சரை உருவாக்குவார்னு வச்சுக்கலாம். நீங்க எப்படினாலும் அதை நீங்க பார்க்கலாம். சோ அவர் நம்ம ஏற்கனவே சொன்னது போல தனித்து நின்றால் 2026 சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சராருக்கும் வாய்ப்பு கிடையாது, எதிர்க்கட்சி தலைவராருக்கும் வாய்ப்பு கிடையாது, எம்எல்ஏக்களை பெறுவதற்கும் வாய்ப்பு ரொம்ப கம்மி. அவரால் ஜெயிப்பாராங்கிறது அது எந்த தொகுதிங்கிற பொறுத்து தான் சொல்ல முடியும்.